ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த xiaomiயோட 12 Pro ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக ஒரு 13 நாளாக 12 நாளாக தெரில, 2 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நான் ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேமரா சாம்பிள்ஸ் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஷாட், முக்கியமாக அந்த நிலாவை ஜூம் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுக்குது. ஆனால் அதில் ஒரு மேட்ரு வச்சுருக்கானுங்க, அதை நான் கடைசியாக என்னன்றதை சொல்லிடுறேன். ஓகே நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு ரிவ்யூக்காண்டி சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம O2 ட்ரூ மொபைல்ஸ் நம்ம நிர்மல் அண்ணா தான். ஸோ அந்த அண்ணாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிகள். ஏன்னா நம்மளால் புதுசான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ரிவ்யூலாம் பண்ண முடியாது. முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக புட்டு வைக்க போகிறேன். அது அந்த அண்ணா சேல் பண்ணுறனால நான் அவங்களோட கடையை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான எல்லா ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர், யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஓகே, நான் அன்பாக்சிங் வீடியோ தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாத விஷயமும் கிடையாது. நீங்களும் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சுருக்கமாக சொல்லிடுறேன், 6.74 இன்ச்சுக்கான குவாட் HD+ ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR10+ சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 1Hz to 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆகிக்கிறோம். கர்வ் டிஸ்பிளே, பட் ரொம்ப கர்வ்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக கர்வ் ஆகும். பட் வீடியோ பார்க்கும் போதோ இந்த மாதிரி அந்த கிளார் அடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் பெரிய லெவலில் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. சூப்பரான ஒரு பக்காவான ஒரு கேமிங்காக இருக்கட்டும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஏற்ற ஒரு டிஸ்பிளே ஒன்றாலே நல்லா பண்ணியிருக்கானுங்க டிஸ்பிளேயில். அடுத்தபடியாக இதில் வந்து கேமரா பற்றி பேசுவோம். கேமரா சாம்பிள்ஸும் நீங்கள் பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரான்றது கொடுத்துருப்பாங்க. ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல், அதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ லென்ஸுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல். அது வந்து 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருப்பாங்க. பேக் கேமராவில் நம்மளால் 8K வீடியோஸ் 24 FPS பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். 4K வீடியோவில் HDR வீடியோ எடுக்க முடியும். அதே மாதிரி 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் 4Kல. ஃப்ரண்ட் செல்ஃபியில் உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷனில் 1080 பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 4Kல 60 FPS மட்டும் கொடுக்கல, மற்றபடி 1080ல் 30, 60 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது 1080 60 FPSல வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த ஜூமிங் போகும்போது மட்டும் பாருங்களேன், ஒரு ஈவனாக ஜூம் போகும். உனக்கு தெரியுதா? அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது இப்போ ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 15x வரைக்கும் இருக்குது வீடியோவில். கொஞ்சம் கஷ்டப்படுது தூரத்தில் உள்ளதை படிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் மோடில் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் வீடியோ ஸ்டேபிளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1080ல் 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேலே வானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோன், உங்களுக்கு கலர் டோன் வித்தியாசம் தெரியுதா? ஆனால் நைட் ஃபேர் இருக்குது. ஐஃபோனில் இதே பஞ்சாயத்து இருக்குது, சாம்சங்லேயும் இருக்குது, லைட் ஃப்ளேர் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா, ஒயிட் ஆங்கிள், டெலிஃபோட்டோக்கெலாம் சுவிட்ச் பண்ண முடியல கேமராவை. இப்போ வந்து நம்ம நிலாவை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த சாம்சங்லாம் S23 அல்ட்ரா, S22 அல்ட்ராலாம் பாருங்க, வீடியோவில் காட்டுறேன். என்னால் அதை ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோவில் எடுத்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்டுறேன். இப்படி 50x வரைக்கும் வீடியோவில் ஜூம் போகுது. அடுத்து ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இது சாஃப்ட்வேர் மூலியமாக தான் இவன் பண்ணுறான். ஏன்னா நார்மல் ஃபோட்டோ மோடில் 20x ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் ஒரு மாதிரி பிளர்ரியான நிலா தான் கிடைக்கிது. ஓகேவா? அதே இது அந்த சூப்பர் மூணுன்ற ஆப்ஷனில் போய் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா தெளிவான இமேஜஸ்லாம் கிடைக்கிது. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மூலியமாக ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறானுங்க. ஸோ
ஹென்ஸ் ப்ரூவ்டு சாம்சங்காக தான் இவனால் தான். பட் ஒரு 50,000 இந்த மாதிரி நிலாவை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தது ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயம். போட்டி போட்டு பண்ணிட்டானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் இமேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி, அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ மூணுலேயுமே அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்போசர் ஆகுது. பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் வெளியாரு. ஜஸ்ட் என் ஃபேஸை டேப் பண்ணி லைட்டாக எக்ஸ்போசர் லெவலில் கரெக்ட் பண்ணோம்னா பக்காவான டீட்டெயிலிங்கான ஃபோட்டோஸ்ன்றது எடுக்குது நண்பா. ஸோ நீங்கள் இமேஜ் சாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இன்னொன்று இந்த நிலா விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நார்மலாக இந்த கேமராவில் 20x வரைக்கும் ஃபோட்டோ மோடில் ஜூமிங்கிறது போகுது. அப்படி போகும்போது நிலா ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஃபோக்கஸ் லாக் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு மாதிரி பிளர்ரியான இமேஜ் தான் இருக்குது. ஆனால் மோர் ஆப்ஷனில் அந்த சூப்பர் மூன் அப்படின்றத ஒன்று வச்சுருக்கானுங்க. அதாவது லாங் எக்ஸ்போசர்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இந்த சூப்பர் மூன் ஆப்ஷனை கரெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போசர் கரெக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்குது. ஆனால் நார்மல் கேமரா எடுத்ததுக்கும் இதுக்கும் ஒரு 10% டிஃபரெண்ட் இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம். திருட்ட ஒரு 70% மேலே டிஃபரன்ஸாக சூப்பர் கிளாரிட்டியான ஃபோட்டோ எடுக்குது. ஸோ அப்போவே தெரியுது இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கானுங்க. நிலாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அந்த சூப்பர் மூன் அப்படின்ற மோடுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலியமாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருது. ஆனால் உங்கள் நிலா முழு வட்டமாக இருக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா அது பக்காவாக வேலை செய்யுது. ஸோ இருந்தாலும் இது ஒரு கிமிக் தானே. நீங்கள் நார்மலாக S23 அல்ட்ரா, S22 அல்ட்ராவில் வச்சு 100x ஜூமில் போய் ஃபோட்டோ எடுக்கிறியான். அவன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் டமார்னு உங்களோட இந்த 12 Pro எடுத்து ஜஸ்ட்டு 20x வரைக்கும் ஜூம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து, என்னடா உன் ஃபோன் 1,00,000 ரூபா, என் ஃபோன் 30,000 பக்காவாக நிலாவை எடுக்கிறா, இதுக்காட இந்த ஃபோனை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பக்காவாக நீங்கள் சாம்பிள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு தெளிவான ஒரு ஃபோட்டோவை எடுத்துருதுன்னு. 100x எங்கே, 20x எங்கே, இதுதான் ஏஐ மூலியமாகவே பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஸோ மற்றபடி வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி இந்த 30,000 பட்ஜெட்டில் உண்மையிலே டீசெண்டாக இருக்குது நண்பா. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, நான் டே டயத்தில் பார்த்திங்கன்னா நான் கேமிங்லாம் பெருசாக அதில் விளாடலை. எனக்கு இப்போ கேம் விளாட்ற மைண்டும் பார்த்திங்கன்னா கிடையாது. பட் நீங்கள் கேம் அதிகம் விளாடுவீன்றது எனக்கு தெரியும். பக்காவாக எல்லா கேமும் அடித்து தூக்கும். ஏன்னா நான் அதில் 2-3 வீடியோஸ்ன்றதே நம்ம ஃபுட் சேனலுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணேன். VNல 4K வீடியோ 60 FPS எடுத்தது, HDR வீடியோவும் கூட. அப்படி எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது ஸ்பீடாக ரெண்டர் ஆகுது. பட் என்னோடய ஐஃபோன் அளவுக்கு ரெண்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்குது. அதே மாதிரி எடிட் பண்ணும்போது லைட்டாக வார்ம் ஆச்சு. இந்த 4K வீடியோலாம் எப்படியே நான் எடிட் பண்ண 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்படி எடிட் பண்ணும்போது ஒரு 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கையில் அந்த ஹீட்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக தான் செய்யுது. பட் அது ரொம்ப ஹீட்டாக கொதிக்கிற அளவு ஹீட்டான்னு கேட்டால் கிடையாது, நார்மலான ஹீட்டு. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ அதுக்கான வேலையை செய்யும் போது ஹீட் ஆக தான் செய்யுது. மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு எந்த ஒரு ஹீட்டிங் பஞ்சாயத்தோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. கேமரா நீங்கள் அவுட்டோரில் இப்போலாம் உச்சியில் மண்டையை புழுகு அந்த மாதிரி சமயத்தில் 8K வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோனும் ஹீட். என் ஐஃபோனே பார்த்தீங்கன்னா சில நேரம் ஹீட் ஆகிடுச்சுன்னா கேமரா அப்படியே ஹேங் ஆகி நின்றோம். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன். அடுத்தபடியாக பேட்டரின்னு பார்க்கும்போது சாலிடாக ஒரு நாள் தாங்குது நண்பா. அதுவும் நீங்கள் பேட்டரி சேவர் மோடெலாம் ஒரு 30% வந்தாலுமே போட்டி வச்சுக்கோங்களேன். அந்த குவாட் HD ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1080க்கு மாறிடுது. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 60க்கு கண்ட்ரோல் ஆகிடுது. இந்த மாதிரி அவங்க ஹார்ட்வேர் சம்மந்தமாகவே நிறையாத ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பேட்டரி லைஃப்பை எப்படினாலும் டே லைஃப்பில் கொண்டு வந்துடலாம். அப்போவும் இல்லையா 120 வாட்ஸ் டப்பாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். சல்லுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க 10 நிமிஷத்தில் 70% மேலே வந்துடும். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். சார்ஜர் பிரச்சனை நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே கிளம்பும் போது இருங்க ஓவர் எக்ஸ்போசராக்கா என்ன தெரியுதா, பாக்ஸ்லேயே 120 வாட்ஸ் சார்ஜரு, கேபிள், பவுச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும் 0 to 70 பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம், பஞ்சாயத்தே இல்லை, பக்காவாக பார்த்திங்கன்னா இருக்குது. நான் நார்மல் ஆஃபீஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் தாங்குச்சு. வீட்டில் இருக்கும் போது இந்த எடிட்டிங்லாம் பண்ணும்போது எப்படினாலும் சாயங்காலம் வரைக்கும் தாங்கும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும், திருப்பி அரை நாள் பொழுது ஓட்டிடலாம். ஸோ பேட்ரி அதெல்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏதோ ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஆர்பன் கார்பனா, அவங்க கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க. மேலே
கீழே ஏர்பீஸ் வந்து தனியாக தான் இருக்குது. இது வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டூயல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ரொம்ப லவுடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சட்டிலான லவுடு தான், இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டியான அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் நண்பா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த 30,000 பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் xiaomiயோட அந்த 12 Pro ப்ளஸ்ஸாக அவையெல்லாம் பார்த்திங்கன்னா 26, 27. அதுக்கப்புறம் xiaomiயோட லெவல் ஹைப்பர் சார்ஜு அதுவும் பார்த்திங்கன்னா 30 கிட்ட தான் வரும். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் வித்து அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இந்த 30,000 ரேட்டுக்கு பெட்டர் கேமரா, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்மையிலேயே பக்காவான ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோனு. இந்த ரேட்டை வச்சு நான் சொல்கிறேன். இது புதுசாக லான்ச்சாக 50,000 லான்ச் பண்ணானுங்க. அப்போ நான் இந்த அளவுக்கு நான் எதுவும் பெருசாக பேசிக்கலாம். 50,000 யாரும் xiaomi இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்க மாட்டாங்கன்னு. பட் இனி இதுக்கு ஒரு நோட்டில் ஹையர் அண்ட் லெவல் சீரீஸே 30,000 விற்கும் போது இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் xiaomiயோட 13 Pro இந்த வட்டம் நல்ல ஒரு ரிவ்யூ குடிச்சிருக்கு. நல்ல ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ட்ரை பாருங்க கிடச்சிருக்கு. எல்லா ரிவ்யூவர்ஸும் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. பட் ரேட்டு தான் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 70,000 xiaomi வாங்குவாங்கன்னு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே ஒர்த்து நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லாமே பார்த்துருப்பீங்க, நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.